ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் ஒரு சூப்பரான பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம் எவ்வளோ தான் பணத்தை சம்பாதிச்சாலும் மாத கடைசியில் நம்ம கையில் பணம் இருக்க மாட்டேங்குதுங்களா? இந்த நிலமை தாங்க நம்மளில் பலருக்குமே இருக்குது. இந்த மாதம் தான் இப்படி செலவு பண்ணிட்டோம், அடுத்த மாதமாக எப்படியோ ஒன்று பணத்தை மிச்சம் பிடிக்கணும்னு நினைப்போம். ஆனாலும் அந்த மாதத்துக்கு அந்த பணத்துக்கு ஏதோ ஒன்று செலவு வந்துடும். ஒவ்வொரு மாதமும் இப்படியே தான் போயிட்டுருக்குங்களா? உங்களால் பணத்தை மிச்சம் பண்ணவே முடியலைங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நான் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பளம் வந்ததுடனே செலவு செய்கிறீங்களா? நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாதுங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காசை உங்களால் மிச்சம் பண்ணவே முடியாதுங்க. ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் ஒரு 5,000 ரூபாய் உங்களால் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி நான் 20,000 ரூபாய் சம்பளத்துலேயும் 5,000 ரூபாய் எப்படி மிச்சம் பிடிக்கிறேன்னு மேலே ஐகார்டில் உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களாலையும் கண்டிப்பாக அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி சிக்கனமாக நம்ம செலவு செய்கிறதுல தான் இருக்குது நம்மளுடைய புத்திசாலித்தனம். முதல்ல உங்களுடைய வருமானம் வந்ததுன்னே சேமிப்புக்கு முதல்ல எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் நம்ம செலவு என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு தெரியலைங்களா? வாங்க, உங்களுடைய சம்பளத்தில் 50, 30, 20 இது தாங்க அதோடைய சூப்பரான டிப்ஸு. உங்களுடைய வருமானம் வந்ததுடனே பணத்தை 3ஆக பிரிங்க. அதாவது 50%, 30%, 20%. உங்களுடைய சேலரி ஒரு 20,000 வச்சுக்கலாம். மாதத்தோட வருமானம் உங்களுக்கு 20,000 வச்சுக்கலாம். அந்த 20,000த்தில் நீங்கள் 50% உங்களுக்கு 10,000 வரும். 10,000 நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும். 30%ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6,000 ரூபாய் வரும். 20%க்கு உங்களுக்கு 4,000 ரூபாய் வரும். இந்த மாதிரி உங்களுடைய மாத சம்பளத்தை 50, 30, 20 இந்த பகுதியில் நீங்கள் பிரித்து வைங்க. முதல்ல நீங்கள் அப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் பணத்தை மிச்சம் பிடிக்க முடியும். அந்த 50%ல் உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுக்குன்னு அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கணும். அந்த 30%ல் உங்களுடைய விருப்பமான செலவுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த 20%ல் சேமிப்புக்கு நம்ம பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ இந்த தவிர்க்க முடியாத செலவுனா என்னென்ன நமக்கு வரும்? வீட்டு வாடகை, இந்த மளிகை சாமானம், குழந்தைங்களோட கல்வி, இதெல்லாமே தவிர்க்க முடியாத செலவுகள்லாம் வரும். இப்போ வீட்டு வாடகைனா ஒரு 5,000 ரூபாய், 6,000 ரூபாய் இந்த மாதிரி வீட்டு வாடகை இருந்தால் நம்மளால் ஓரளவுக்கு வருமானத்துலேருந்து மிச்சம் பிடிக்க முடியுங்க. அப்புறம் மளிகைன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம மளிகை கடைக்கு போனால் நமக்கு தேவையானது ஒன்று, ஆனால் நம்ம வாங்கிட்டு வர்றது வேறங்க. போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் கிச்சனை போய் முதல்ல பாருங்கள். உங்கள் கிச்சனில் உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவையில்லை, என்ன முடிஞ்சிருக்குன்னு கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டு போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வரும்போது நீங்கள் தேவையில்லாத மளிகை சாமானை வீட்டுக்கும் வாங்கிட்டு வர மாட்டீங்க. அப்படி செய்யும்போது உங்களுடைய பணத்தை நீங்கள் ஈஸியாக மிச்சம் பிடிக்கலாங்க. மளிகை சாமானத்தில் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு மளிகை சாமானை வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களால் மிச்சம் பிடிக்க முடியுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் குழந்தைங்களோட ஃபீஸுங்க. அதுக்கு எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம்? ஒவ்வொரு வருஷமும் ஸ்டார்டிங்கில் இந்த குழந்தைங்களோட ஃபீஸுக்கு தான் நம்ம ரொம்ப பயப்படுவோம். அந்த டைமுக்கு கடன் வாங்க வேண்டியதாக வரும். இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுடைய அந்த வருஷத்துக்கு ஃபீஸை நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும்ல,
அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த வருஷம் 12 மந்த் முடிச்சதுன்னே உங்களுடைய அசல் தொகை ப்ளஸ் உங்களுக்கு வட்டி ரெண்டும் சேர்ந்து கிடைக்குங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே அடுத்த வருஷத்தோட உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீஸை நீங்கள் ஸ்கூல் ஃபீஸை கட்டிடலாம். இப்படி பண்ணும்போது நீங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்கணும்னு ஒரு அவசியமும் தேவைப்படாது. அந்த டைமுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாங்க. ஸோ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் சூப்பரான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதனுடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே நான் ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க அந்த 30%ல் நம்ம இந்த சினிமா, ஷாப்பிங், ட்ராவல், இந்த வெளியில் சாப்பிட்றது, ஹோட்டல் ஃபுட்டு இதுக்கெல்லாமே இந்த 30% அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதாவது 6000 ரூபாய். இதில் நீங்கள் செலவு பண்ணிக்கலாங்க. என்ன கேட்குற வரைக்கும் இந்த ஷாப்பிங்க்கெலாம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜிபே பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்படி நீங்கள் நிறுத்திட்டாவே நீங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் கையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பணத்தோட மதிப்பு தெரியும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக பணத்தை செலவு செய்யாமல் சேமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுங்க. என்னை கேட்குற வரைக்கும் இந்த ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே இன்னமும் நீங்கள் மிச்சம் பிடிக்கலாங்க. அதிகமாக நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 20%. இந்த 20% தான் ரொம்ப முக்கியங்க. இதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இந்த அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கோம். அதாவது இந்த 4000 ரூபாய். இந்த 4000 ரூபாய் பணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிட்டு வரீங்களோ அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் சூப்பராக ஒரு பெரிய தொகையாக நிற்குங்க, வளர்ந்து நிற்கும். இப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த 4000 ரூபாவை நீங்கள் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணுங்க. அது எதெல்லாம் பண்ணலாம், இந்த போஸ்ட் ஆஃபீஸில், பேங்க்கில், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க. நான் என்னோடய சேனல்லையும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மேலே ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பணத்தை மிச்சம் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சிறிய தொகையிலேருந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட அது ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கைக்கு கிடைக்குங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய வீடியோவுக்கு ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.